அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 52வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இடம் பொருள் ஏவல் மூன்றும் உடையோர் இத்தகை உணவு உறும் அல்லது இடம் பொருள் ஏவல் மூன்றையும் அகன்றோர்க்கு இத்தகை உணவு உறாது. அதனால் திடம் பெற ஊரின் உச்சியில் ரேகி திருவருட் புசிப்பித்ததென்று விடம் பெறினும் கை பெற்றதை அருந்தின் விமலமாய் நின்றிடும் சித்தம். முதல் வரியாகிய இடம் பொருள் ஏவல் மூன்றையும் உடையோர் இத்தகை உணவு உறும் என்பது, இத்தகை உணவு என்பது என்ன என்று கேட்டால், சென்ற பாடலிலே இந்த சத்துவ உணவு, அந்த உணவு காலையிலும் மாலையும் தவிர்த்து மதிய காலத்திலே உண்டு வர வேண்டும், இதையே தினம் பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார். அந்த மாதிரியான சூழ்நிலை யாரால் அமைத்து கொள்ள முடியும் என்று கேட்டால், இடம் பொருள் ஏவல் இவற்றை தகுந்தாற்போல் செயல்படுபவர்களுக்கு அத்தகைய உணவு உறும் கிடைக்கும் என்று கூறுகிறார். அல்லது இடம் பொருள் ஏவல் மூன்றையும் அகன்றோருக்கு இத்தகை உணவு உறாது. ஆக அந்த நுணுக்கம், இடம்பொருள் ஏவல் தெரியாதவர்களுக்கு சத்துவ குணமே கிடைக்காது. அல்லது சரி, தினமும் மதியான காலத்தில் அவ்வாறான நெளிவு சுழிவு தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி கிடைக்காது. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்து கூறுகின்றார். அதாவது இரண்டாவது வரியிலே உணவு உறாது. அதனால் மூன்றாவது வரி திடம் பெற ஊரின் உச்சியில் ஏகி, அதாவது ஒரு ஊருக்குள்ளே போய், உச்சியில் ஏகி என்றால் மதியான காலத்திலே ஊருக்குள்ளே சென்று திருவருட் புசிப்பித்ததென்று, ஊருக்குள்ளே போய் அந்த காலத்திலே சந்நியாசிகள் ஒன்று உணவை தயார் செய்து தன்னோடு வைத்து கொண்டிருப்பவர்கள், இன்னொன்று வைத்து கொள்ளாதவர்கள் ஊருக்குள்ளே சென்று மத்தியான வேளையிலே சில பேர் உணவு கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். அதை தான் இங்கே குறிப்பிடுகின்றார். திடம்பெற ஊரின் உச்சியில் நேகி திருவருட் புசிப்பித்ததென்று. ஆக அந்த உணவு சத்துவ உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. எது கிடைக்கிறதோ அதுதான் கிடைக்கும். சமயோஜிதம் தெரிந்தவன் சத்துவ குணத்தை மாத்திரம் சாப்பிடுவதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பான். சமயோஜிதம் தெரியாதவன் எது கிடைத்தாலும் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக அப்பேற்பட்டவனுக்கு திருவருட் புசிப்பித்ததென்று, திருவருட் நமக்கு சாப்பிடுவதற்கு எதையோ பழஞ்சோறு கூட இருக்கும், அதை கொடுத்தாலும் திருவருட் கொடுத்தது என்று நினைத்து கொண்டு உண்டுவிடு என்று கூறுகின்றார். அடுத்த வரி விடம் பெறினும், அதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவார். விஷமாக இருந்தாலும் சரி, மதியான காலகட்டத்திலே எது கிடைக்கிறதோ, அதாவது தாமச உணவு கிடைத்தாலும் ரஜோ உணவு கிடைத்தாலும் அல்லது விஷமே கிடைத்தாலும் என்று தான் இங்கே விடம் பெறினும் கை பெற்றதை அருந்தின், கையிலே அந்த நேரத்தில் எவ்வளவு கிடைக்கிறதோ, சிறிது அளவு கிடைத்தாலும் சரி, அதை அருந்தின் விமலமாய் நின்றிடும் சித்தம். உன்னுடைய மனமானது எந்த ஆணவ கண்ம மாயை எதுவும் இல்லாமல் சுத்தமான சித்தமாக இருக்கும் என்று கூறுகின்றார். அதாவது இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், சமயோஜிதம் தெரிந்தவர்கள் ரஜோகுண உணவு தமோகுண உணவை தவிர்த்து சத்துவகுண உணவை மதியான நேரத்தில் சாப்பிடுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். அந்த சமயோஜிதம் தெரிந்தவர்களால் செய்யக்கூடிய ஒரு முறை
இன்னொன்று அந்த சமயோஜிதம் தெரியாதவர்களாக இருக்கின்றவர்கள் என்ன செய்வது என்று கேட்டால் அதற்கு வழி சொல்லுகிறார். அந்த மதியான காலத்தில் உனக்கு சாப்பாடு வேண்டுகின்ற அந்த காலத்தில் பிறரிடம் போய் சாப்பாடு வேண்டி வாங்கி உண்ணலாம். அவ்வாறு உண்ணும் பொழுது சத்துவகுண சாப்பாடே உனக்கு கிடைக்காது. நல்ல ஏதோ ஒன்று கிடைக்கும். இப்போ கிடைக்கிறதை என்னவென்று நினைத்து கொள்வது கடவுள் அதுதான் நமக்கு விதித்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அதை உண்டு வந்தால் எல்லாம் சிவம் நமக்கு இதுதான் படி அளந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு அது நல்ல சாப்பாடோ கெட்ட சாப்பாடோ ஏதோ ஒன்று அந்த மதியான வேலை ஒரு வேலை மட்டும் கைப்பிடி அளவு கிடைத்தாலும் அதை உண்டு கொண்டு இருந்தால் உன்னுடைய சித்தம் ஆகிய அந்த பதிவுகள் எந்த விதமான ஆணவம் கண்மமாகிய மலங்கள் இல்லாததாய் சுத்தமாக இருக்கும் என்று கூறுகின்றார். உண்மையில் இது ஒரு உதாரணமாக இருக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஏன் என்று சொன்னால் 46 எந்த ஒரு விஷயத்தையும் உருவமாகவே பார்க்கக்கூடாது, அதை ஒரு அருவமாக பார்க்க வேண்டும் என்றும் அந்த அருவமாக பார்க்கின்ற விஷயம் வந்தால்தான் அந்த சுத்த நினைவு பொருந்தும் என்றும் 48 இந்த ஒரு ருசி திருப்தி என்று 48 கூறி அந்த திருப்தி அடைகின்ற தன்மையை சிறப்பித்து திருப்தி அடைகின்ற தன்மை தான் அருள் புசிப்பு என்று கூறுவதை உற்று நோக்குக. மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.